ஹலோ ட்ரேடர். இன்னைக்கு நம்ம எப்படி 15 மினிட்ஸ்ல ஆர்டர் எடுத்தோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். பிடிசி யூஎஸ்டில சாட்டர்டே. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆனா, மார்க்கெட் நீங்க நல்லா பார்த்தா தெரியும். மார்க்கெட்டு ரொம்ப பெரிய டவுன் ட்ரெண்ட். 4 ஹவர்ல பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். இதுல எப்படி ஆர்டர் யாருமே பையோட சினாரியோவ சிந்திக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பை தான் எடுத்தோம். இங்க பாருங்க. இவ்ளோ பெரிய டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துக்கிட்ட இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட் நடந்திருக்கு. இவ்வளோ பெரிய டவுன் ட்ரெண்ட்ல நம்ம இதோட டார்கெட் முடிஞ்சிருச்சு. டார்கெட் இதுதான் இதோட டார்கெட்டா இருக்கும். எய்தர் ஸ்வீப் ஆர் பிரேக்கா இருக்கணும். பட் இந்த இடத்துட்ட எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? கீழ தான் போகும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே மாரி தான் நீங்க போயிட்டு நெறைய லைவ் ட்ரேடிங் சாட்டர்டே நடந்த லைவ் ட்ரேடிங் நெறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. எல்லாரதையும் போடுங்க. லைவ் ட்ரேடிங் சேனல்ஸ் டெய்லி பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. அது ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாது. மார்க்கெட்ட பொறுத்தளவு யார் வேணாலும் பை, செல்ன்னு சும்மா போட்டுட்டே இருக்கலாம். பட் அதெல்லாமே ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆறது இப்ப நான் சிம்பிளான மெத்தட் தான். 15 மினிட்ஸ்ல தான் என்ட்ரி போட்டிருந்தேன். நீங்க என்னோட லைவ் ட்ரேடிங் என்னோட இன்னொரு சேனல் இருக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் அது இங்கிலீஷ் சேனல் தான். இது மட்டும் தான் தமிழ் சேனல். ஸோ அந்த சேனல்ல நான் லைவ் ட்ரேடிங் போட்டிருக்கேன். நான் இதுதான் என்னோட மெத்தடா இருந்துச்சு. ஸ்வீப், பிரேக்கு, ஆர்டர் பிளாக்கு, என்ட்ரி, டார்கெட். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஆனா, எல்லா லைவ் ட்ரேடிங்கையும் நீங்க எடுத்து போய் பாருங்க. எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிள் தான் செக் பண்ணியிருந்தாங்க. நான் நெறைய பேரோடத பார்த்துட்டு இருந்தேன். மோஸ்ட்லி எல்லாரும் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. ஆனா, மோஸ்ட்லி அவங்க போட்டிருந்த ஸ்ட்ராட்டஜிலாம் என்னன்னு பார்த்துருந்தீங்க. ஒன் செகண்ட். எல்லாருமே ஷார்ட் பொசிஷன். இதுதான் அவங்களோட இதுதான் அவங்களோட என்ட்ரியா இருந்தது. ஆனா, இங்க பாருங்க. டார்கெட்ட கூட கம்ப்ளீட் பண்ணல. நெறைய பேர் இதுல அத நம்பி கிட்டத்தட்ட லைவ் ட்ரேடிங் நான் சேனலே போட்டேன். கிட்டத்தட்ட 1000 மெம்பர்ஸ் அந்த சேனல பார்த்துட்டு இருந்தாங்க லைவ்ல. மேபி 1000 மெம்பர்ஸ்மே இதுல என்ட்ரி போயிருந்திருக்கலாம். எனக்கு தெரியல. எல்லாருமே லாஸ்ட்ல தான் போயிருக்கும். நம்ம லைவ் ட்ரேடிங் எஸ்பிஓ மார்க்கெட்ஸ்ல போட்டிருந்தோம். அதுல பார்த்திருந்தீங்க அப்படின்னா, அதுல பார்த்திருந்தா தெளிவா தெரிஞ்சிருக்கும். டார்கெட்ட கரெக்ட்டா போய் அச்சீவ் ஆயிருச்சு இன்னைக்கு. ஸோ ஓகே. பிடிசி-யுஎஸ்டி ஓகே. நம்ம இனிமே வரக்கூடிய நெக்ஸ்ட் நம்மளோட மத்த பேர்ஸோட லிமிட் ஆர்டர்ஸ் பார்க்க போறோம். பிளஸ் அடுத்தடுத்து எல்லா பேர்ஸோட அனலைசிஸையும் பார்க்க போறோம். நான் மோஸ்ட்லி 4 ஹவர்ஸ் தான் லிமிட் ஆர்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன். பட் இத ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் சாட்டர்டே நானு லைவ் போட்டிருந்தேன். பட் எல்லாரோட லைவும் ஷார்ட்டா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு லைவ போடலாம் அப்படின்றதுனால பைக்கான லைவ போட்டிருந்தேன். நீங்க போய் எஸ்பிஓ மார்க்கெட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இருக்கும் என்னோட லைவ். எனிவே பிடிசி-யுஎஸ்டியோட இது பார்த்துருப்பீங்க. என்ட்ரீஸ் அடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரீஸ் ஏதாவது லிமிட் ஆர்டர்ஸ் நான் மோஸ்ட்லி 4 ஹவர்ஸ் தான் லிமிட் ஆர்டர்ஸ் எல்லாருக்கும் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா 4 ஹவர்ஸ் தான் 100% ஏதாவது இஷ்யூவும் ஆச்சு அப்படின்னா நம்ம சரி பண்ண முடியும். 15 மினிட்ஸ் லைவ்ல தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஏன்னா 15 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு அடுத்த நாள் போச்சுன்னா நம்மளுக்கு ரீகன்ஃபர்மேஷன் வரணும். சேம் டேயே உங்களுக்கு 15 மினிட்ஸ்ல ஸ்வீப்பும், பிரேக்கும் கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ட்ரி போகலாம். சேம் டே இல்லாம அதர் டேல கிடைக்கும்போது அதுல நம்ம என்ட்ரி போக முடியாது. அதனால தான் 4 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். 15 மினிட்ஸும் ஒர்க் ஆகும். சேம் டேல உங்களுக்கு ஸ்வீப் அண்ட் பிரேக் கிடைச்சதுன்னா, நீங்க போகலாம். ஓகே. இப்போ 15 மினிட்ஸ் பார்த்தாச்சு.